சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். மேடம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் முரசொலி ரிப்போர்ட்டர் பேசுகிறேன். முரசொலி ரிப்போர்ட்டரா? ஆமாம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், இந்த கால் ரெக்கார்ட் பண்ணீங்களா, கொஞ்சம் கட் பண்ணலாமா? அப்படியா? ம். ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஏதோ இந்த பார்த்திபனூர் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுனீங்களாமே, என்ன விஷயம், இங்கே என்ன பண்ணணும் அவங்க? அவங்களுக்கு நீங்க யாரு? இல்லை என்னோட மகன் இங்கே வேலை பார்க்குறாப்புல. சரி, உங்க மக வேலை பார்க்கறதுக்கும் நீங்க வெளில வர்றதுக்கும் என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா? கால் கட் பண்ண வேணாம், ரெக்கார்ட் கட் பண்ண வேணாம். நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் அப்படியே இதா இருக்கட்டும். யார் யாரை மிரட்டுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். நீங்க முரசொலியில வேலை பார்க்குறீங்கன்றதுனால நான் பயப்படணுமா? இல்லை, நீங்கள் எந்த பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க? நீங்க கண்டுபிடிங்க. முரசொலி பேர் தானே சொன்னீங்க. முரசொலியோடைய யாருக்கிட்ட கொடுக்கணுமோ நான் அங்கே கொடுக்குறேன். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. வேற என்ன வேணும்? சரி ரைட்டு, ஓகே. ஆ வைங்க. ஹலோ சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நாங்கள் சென்னையிலேருந்து பத்திரிகையாளர் பேசுகிறோம் சார். சொல்லுங்க மேடம். மேடம், இப்போ நம்ம ராமநாதபுரம் பரளை கிராமத்தில் பிரபாவதின்றவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு சார்ந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு அவங்க ஸ்டேட் லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்திருக்காங்க. என்ன பிரச்சனை மேம் அங்கே? மேடம், பரலையில் என்ன பிரச்சனை? அவங்க ஒரு பேங்க் மேனேஜர் மேலே தானே கொடுத்தாங்க. பேங்க் மேனேஜர் என்ன கம்ப்ளைண்ட்டு? மேடம், அது ஏதோ 18 லட்சம் எங்கள் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பேங்க் மேனேஜர் அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. வரலைன்னா அக்கௌண்ட் இல்லை, ப்ளஸ்ஸு இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லி எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்காங்களே மேம். மேடம், அவங்க சைட்லேருந்து பேங்க் சைடில் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டு போய் கேட்டு வந்துட்டாங்க. ரிப்போர்ட் பண்ணதை கொடுத்துட்டாங்க. என்னன்னு முடிச்சிருக்கீங்க? சரி, நீங்கள் அப்போ அந்த ரிப்போர்ட் அந்த கிளைண்ட்டுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி அனுப்புறீங்க? இது போஸ்ட்டில் அனுப்புறீங்களா இல்லை யாரு முதல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் முதல்ல யாரு மேடம்? மேடம், நான் பத்திரிகையாளர்னு நான் சொல்லிட்டேன் மேம். பத்திரிகையாளர்னா எந்த பத்திரிக்கை, அதை சொல்லுங்க மேம். ரிப்போர்ட்டர் செய்தியோடைய தலைமை செய்தியாளர் மேம். சென்னையில் ரிப்போர்ட்டர் செய்தின்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? அதில் தலைமை செய்தியாளர் சென்னையில் ராமாபுரம். மேடம், நேரில் வர சொல்லுங்க மேடம், யாராக இருந்தாலும் நேரில். சரி மேம், நேரில் வந்தால் நீங்கள் பதில் கொடுக்கலன்னா அவங்க கம்ப்ளைண்ட்டை சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. மேடம், நீங்கள் எங்ககிட்ட அதட்டி பேசாதீங்க. மேடம், நான் அதட்டிலாம் பேசல. என் வாய்ஸே இப்படி தான். வேணா என் வாய்ஸ் ரெக்கார்டு அப்படியே டிஜிபிக்கு கூட அனுப்புங்க. நான் டிஜிபிக்கிட்ட தான் நேராக போகிறேன். நான் நீங்கள் பேசுனதே அப்படியே கொடுக்குறேன். நான் உங்களை மிரட்டுறேன்னா நீங்கள் எனக்கு மிரட்டுறீங்களான்னு? என் வாய்ஸே அப்படி தான் நான் சொல்கிறேனே. நான் என்ன தகவல் கேட்டேன்? நீங்கள் கொடுத்த தகவலுக்கு ப்ரூஃப் இருக்கா? அந்த பொண்ணுகிட்ட இல்லைன்னு. எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருங்கம்மா? ஆமாம்மா, நான் ஃபோனை எஸ்ஐ வாங்கி கையில் வச்சுருக்கேன். சரிங்கம்மா, பொறுமையாக பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம், என்னன்னா பிரபாவதின்ற பொண்ணு பேங்க்கில் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அக்கௌண்ட்டில் பணம் 18 லட்ச ரூபா ஏறி இருக்குன்னு மீடியாவில் நியூஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு 50 மலையமாவும் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்னென்னமோ அந்த பொண்ணு முடிஞ்ச அளவு பார்த்துருக்கு. அந்த பொண்ணு அருவாளில் வெட்ட போயிருக்காங்க. பிடிஓ பிரச்சனை. வெட்ட பண்ணது யாரு? அது எல்லாமே கொடுத்துருக்குமா நம்ம ஸ்டேஷனில் கொடுத்து. நீங்கள் இப்போ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். அவங்க ஸ்டேட் லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இன்னொருத்தவங்ககிட்ட சென்னைன்றீங்க, ஏன்ட்ட ராம்நாடுன்றீங்க. நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? அம்மா, என் பேர் கயல்விழி. நான் பத்திரிகை நிருபர். சென்னை ராமாபுரத்தில் என்னுடைய வீடு, சரிங்களா? ஸ்டேஷன் R11 போலீஸ் ஸ்டேஷனில் என் நம்பரை கொடுத்து நீங்கள் விசாரிங்க. இருக்கு. சென்னையில் ராமாபுரம் இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரளைன்ற ஊர் இருக்கப்ப சென்னையில் ராமாபுரம் இருக்காதா மேடம்? இருக்கு மேடம். நீங்கள் மாவட்ட ரீதியாக பேசுறீங்க, நான் ஸ்டேட் லெவலில் பேசுகிறேன். பாருங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். இல்லை ஃப்ரெண்ட்லியாக நான் என்ன கேட்டேன் மேடம்? இல்லை மேடம், நான் கேட்டது 2 வார்த்தை. என்ன கேட்டதுங்களா? இங்கிலீஷ் பாருங்க. இப்போ எடுத்த உடனே இப்படி சண்டை போட்டு ராம்நாடு ஒன்று மெட்ராஸில் இருக்கக்கூடாதுன்னா அதை மாற்றுறதுக்கோ வைக்கிறதுக்கு நான் யாருங்க? சரி மேடம், ஒரே ஒரு விஷயம் மேடம், எனக்கு நான் கேட்குற 2 விஷயம் நீங்களாவது புரிஞ்சுக்கங்க மேடம். நான் கேட்குற 2 விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் கிடைச்சா போதும் மேம். முதல் விஷயம், புகார் கொடுத்த பொண்ணுக்கு
என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்ன எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஒன்று. ரெண்டாவது, அந்த பாதிப்பு ஏற்படுத்தினவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்து? இல்ல நான் எஸ்ஐன்னு இப்ப நீங்க என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்க ராம்நாடு எஸ்பி ஆஃபீஸ் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா இந்த பேட்டி ராம்நாடு எஸ்பி ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருமே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா. யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை எப்படி நான் ப்ரூவ் பண்றது, எப்படி நான் தெரிஞ்சு நான் என்னோட ஐடி கார்டு நான் உங்களுக்கு அனுப்பட்டுமா? நேரா வர சொல்லுங்க, நேரா பேசிக்கலாம். போன்லயே எல்லா விசாரணையும் முடிச்சுட்டா அப்புறம் நேர்ல எதுக்கு விசாரணை? அப்போ ஃபோனில் நாங்கள் கேட்குறது தப்புன்றீங்களா? பத்திரிக்கையாளர் சென்னை ரிப்போர்ட்டர் கேட்குறது தப்புன்றீங்களா? அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் போட்டு முதல்ல பேசாதீங்க. நான் வார்த்தைகள் விடலை மேம். வார்த்தைகள் விட்டது உங்க காவல்துறையில. ஒரு சிஎஸ்ஆர் போட்டு ஒரு பொண்ணை அழகழிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. முதல்ல எங்க காவல்துறை முதல்ல தப்பா பேசாதீங்க. நான் ஏன் மேம் தப்பா பேசுறேன்? நீங்க இதெல்லாம் கோத்தெல்லாம் விட வேண்டாம். நான்லாம் காவல்துறை அசிங்கமா பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை. காவல்துறை என்ன தப்பு பண்ணுச்சுன்னு கேள்வி கேட்கறவங்க நாங்க.